அங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. திஸ் ஆக்சிடென்ட் இஸ் நாட் எனிவேர் ரிலேட்டட் டு விஜய். சோ அதனால வந்து எல்லாரும் விஜய் மேல பழி போடணுங்கிற அந்த அளவுக்கு ஒரு ஹேட்ரட் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. விஜய் அப்படின்றதுனால இதுக்கு வழக்கமா கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை விட அதிகமான கவரேஜ் வந்து சோசியல் மீடியாலையும் கிடைக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் கிடைக்கும். சிலருக்கு வந்து சோசியல் மீடியால கிடைக்கும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியால கிடைக்காது. சிலருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இருக்கும், சோசியல் மீடியால இருக்க க்ரௌட் வந்து அதை பெருசா பேச மாட்டாங்க. ஆனா 2 ஏரியாலையும் ஒருத்தருக்கு டிராக்ஷன் கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது விஜய் தான். கடந்த ஒரு வாரத்துல அவர் எடுத்த ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, ஒன்று ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, இரண்டாவது பாமக தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த இருவருடைய ஃபோன் கால்ஸை தவிர்த்துட்டு அவர் எந்த ஒரு தலைவருடைய காலையும் அவர் அட்டன் செய்யவில்லை. ராகுல் காந்தி, விஜய், அன்புமணி. ஓகேவா? இட்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். ஏன்னா நாம் ஏடிஎம்கே டிவிகே தான் கூட்டணின்னு பார்க்குறோம், டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி பார்க்குறோம். பட் இது வந்து இட்ஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். அதாவது வந்து இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. அதை உடைக்கணுன்றதுக்காக திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு எதை இடதுசாரிகள் பேசுறாங்க, எல்லாருமே வந்து விஜய் நோக்கி கரம் நீட்டுறாங்க. ஆனா டிவிகே ஏடிஎம்கேக்குள்ள இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அது ரொம்ப காலமா இருக்கு. அது ஒருவேளை ஒரு கூட்டணிக்கு வந்தா அந்த கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் இருக்காது, அரித்மெட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். உறுதியாக தாவேக அதிமுக கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும், அது பாஜக கூட இருந்தாலும். டிவி டிஆர்பி வைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு more than 3 crores viewer were watching for Vijay alone. அவரோட ஒரு நாள் ஒரு வியூ வந்துட்டு இட்ஸ் யுவர் 1 month டிஆர்பி. ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் ஒரு விஷயத்தை பிராண்டிங் அட்வைஸ் பண்ணலாம், ரீச் எப்படி அதிகப்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஆனா ஹார்ட் கோர் அரசியல் ஆலோசனைன்றது கட்சிக்காரங்க தான் சொல்லணும், 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் சொல்லணும். அந்த வேலையை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட கொடுக்க கூடாது. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட கட்சியை நடத்துங்கன்னு விட்டுட்டீங்கன்னா இப்படி ஆகும். நீங்க அரசியல் தலைவர்கள் உங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க அரசியல் ரீதியான ஆலோசனைகளை சொல்லுவாங்க. நம்ம என்ன பேசணும், என்ன இப்ப போய் யார் நிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. அரசியல் ஆலோசகர்கள், வியூக வகுப்பாளர்கள் இதெல்லாம் நம்ம சொல்றவங்க யாருமே தலைவர் கூட இருக்க மாட்டாங்க. சரிங்களா? தலைவர் கூட டிராவல் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அந்த இருக்கிற மக்கள் மத்தியில் நிற்பாங்க. முதல் கூட்டம், 2வது கூட்டம், 5வது கூட்டத்தில் நடக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து முதல் கூட்டத்திலேயே ஆதவ அர்ஜுனாவாக இருக்கட்டும், நான் பேர் சொல்லலாம்னா ஆதவ அர்ஜுனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் ஒர்க் பண்ணுறவங்க அந்த கூட்டத்தில் நிற்கணும். கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், என்ன ப்ரெஷர் வருதுன்னு பார்க்கணும். திமுக அதிமுக மட்டும்தான் இங்க கூட்டணி வைக்கல, மற்ற எல்லாருமே கூட்டணி வச்சிருக்காங்க. அது இப்ப அரசியல்வாதிகள் இல்லை, கொள்கை வந்து தேவைக்கேற்ப கொள்கையை மாத்திக்கலாம். அண்ணா காலத்துல இருந்தே அதுதான். அண்ணாவே திராவிட நாடு கொள்கையை கைவிடுமோ என்ன சொன்னார், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், வீடு முக்கியம் முதல்ல அப்படின்னு சொல்லி இந்த கொள்கையை கைவிட்டார். என்னுடைய பார்வையில செல்வாக்கெல்லாம் சரியில்லை. அதை அங்க பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்க மக்களே கூட விஜயை நேரடியா யாரும் குறை சொல்லல. அதனால இதன் மூலமா அவருடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்காருன்னா சரியில்லை. அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கு. கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஐ சீன் 3 கான்ஸ்டிடுவன்சிஸ் நான் பார்த்துருக்கேன் வட தமிழ்நாட்டில். ஸோ 3 கான்ஸ்டிடுவன்சிலுமே நான் கரூர் இன்சிடென்ட்க்கு முன்னாடி பார்த்த ஓட் ஷேர் ஆஃப் விஜய்க்கும் பின்னாடி பார்க்குற ஓட் ஷேர் ஆஃப் விஜய்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். இட்ஸ் அ சர்ப்ரைஸ். ஐ மீன் லைக் வேறு அப்படின்னா people still believe Vijay has capabilities. இன்னும் ஒரு வாரம்னா அப்போ தீபாவளி எல்லாம் லீவெல்லாம் இருக்கு நிறைய. அப்போ தலைமுறையே இருப்பாரா புஷி ஆனந்த் 3 மாசமா? அது கேஸே வரலங்க, அப்படியே லிஸ்ட்டுக்கே வரல, தள்ளி போட்டே இருக்காங்க. கரூரில் நடந்த இந்த துயர சம்பவம் 41 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவர்களுடைய குடும்பத்தினருக்கு டைம்ஸ் குழுமத்தின் சார்பாக நம்முடைய இரங்கலை தெரிவிச்சுப்போம். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அவங்க தான் இன்றைக்கி வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகளை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பின்புலத்துலேருந்து தான் இன்றைக்கி ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே நீங்கள் வந்திருக்கிறீங்க. எங்களுடைய முதல் கேள்வி, கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு ஒவ்வொரு அரசியல் கட்சியினுடைய நகர்வுகளும் 2026 ஃபோக்கஸ் பண்ணி அவர்களுடைய நகர்வுகள் மாறி இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. பார்த்திபன் சார், நீங்கள் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு நடக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளை எப்படி நீங்கள் மதிப்பிடுறீங்க? கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு கூட்டணி கட்சிகளுடைய கணக்குகள் வேக வேகமா மாற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன். என்னோட அப்சர்வேஷன். திமுக கூட்டணி உறுதியான ஒரு கூட்டணி, இதுதான் திமுக கூட்டணி அப்படின்னு இருந்தது. மெல்ல மெல்ல அங்க இருக்கிற ஆட்கள் கொஞ்சம் வேற டோன்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. வெளியில இருந்து எதிர்பாராத இடங்கள்ல இருந்து திமுக அரசுக்கு சப்போர்ட் கிடைக்க ஆரம்பிக்குது. உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் திமுகவை ஆதரிச்சு பேசுறாரு. டாக்டர் ராமதாஸ் திமுகவுக்கு ஆதரவான கருத்துக்களை சொல்றாரு. திருமாவளவன் கூட்டணிக்குள்ள இருந்து நீங்க விஜய் மேல எஃப்ஐஆர் போடலன்னு கேட்கிறாரு. ஸோ இதெல்லாம் அரசியல். இன்னொரு 5-6 மாசத்துல தேர்தல் வரப்போகுது அப்படின்ற சூழல்ல இந்த கரூர் இன்சிடென்ட்ன்றது ஒரு கூட்டணி கணக்குகளை மாத்தி போடுற ஒரு கேமை தொடங்கி வச்சிருக்கு
அப்படின்னு நான் பார்க்குறேன். நிலா, இப்போ நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரங்களை கவனிச்சிருப்பீங்க. அவருடைய பிரச்சாரத்தில் வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவர் எவ்வளவு தீவிரமாக பிரச்சாரங்கள் பண்ணியிருந்தாலும் அது சோஷியல் மீடியாவில் வந்து அவருக்கு நெகட்டிவ் இமேஜை தான் ஏற்படுத்தி தந்தது. ஆனால் இன்னைக்கு கரூர் சம்பவத்துக்கு பிறகு அவர் வந்து ஒரு லைம்லைட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்ற பார்க்க முடியுது. இதில் இருக்கக்கூடிய யுக்தி என்ன? ஆக்சுவலி அந்த இதுவே வந்து கொஞ்சம் தப்பு தான். இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் லைம் லைட். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவர் போன ஒவ்வொரு தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்தது. ஸோ டெஃபினெட்லி இட் இஸ் நாட் அ நெகட்டிவ் லைம் லைட்னு சொல்ல முடியாது. மேபி விசிபிலிட்டி வாஸ் லெஸ் அப்படிங்கலாம். பட் தட் வுட் பி இன்க்ரீசிங். தட் இஸ் இன்க்ரீசிங் நவ் ஒன் பை ஒன். பட் கூட்டம் அதெல்லாம் நீங்கள் வச்சு பார்க்கும்போது தட் இஸ் நோ நெகட்டிவ் லைம் லைட். இட்ஸ் பீன் த சேம் திங் பீன் ஹோல்ட். அண்ட் இந்த கரூர் துயர சம்பவம்க்கு அப்புறம்ங்கிற ஒரு டிஃப்ரென்ஸே கிடையாது ஆக்சுவலி. பிகாஸ் வி ஆர் டூயிங் இண்டிபெண்டன்ட்லி. எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். இந்த கரூர் துயர சம்பவம் நடந்தாலுமே வந்துட்டு நாங்க வந்து அஸ் நியூட்ரலா தான் வந்துட்டு விஜய்க்கு வந்துட்டு அஸ் அ ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ல தான் we have been giving ட்வீட்ஸா இருக்கட்டும் எதா இருந்தாலுமே வந்துட்டு இட்ஸ் ஒன்லி பேஸ்ட் ஆன் அ நியூட்ரல் பேசிஸ். ஒரு ஹியூமனா நாங்க என்ன பண்ணுவோம், EPS as a leader what he will do, that's what he's been doing it. So அதை நோக்கி தான் நாங்க போய்கிட்டு இருக்கோமே தவிர வந்துட்டு there is, I don't think so there is any difference per se. ஏன்னா வந்துட்டு அதுக்கு முன்னாடியும் limelight was there for EPS. There was a huge crowd wherever he went and it was very done in a very good way also. நாங்க ஆர்கனைஸ் பண்ணதுல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னா it would have been done in a very good way. So limelight was there before Karur also and after Karur also it has been increased in வேணா சொல்லலாம். இப்போ நீங்க ஹியூமானிட்டேரியன் கிரவுண்டுன்னு சொல்றீங்க. ஆக்சுவலாக வந்து விஜய் தன்னுடைய பிரச்சாரத்தில் வந்து இன்னைக்கு அதிமுக யார் கையில் இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார். இப்போ அவ்வளவு கடுமையாக விமர்சனம் பண்ண விஜயை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கேருந்து வந்து? இது வந்து ஆதரிக்கிறதுங்கிறதுன்னு இல்லை சார். ஓகேவா, ஒருத்தவங்க வந்துட்டு பண்ணிருக்கிறது சரியா தவறான்னு சொல்ல வேண்டியது எனி லீடரோட கடமையும் கூட. ஸோ as view of the EPS, he has not done, he has not as an individual person has not done anything wrong. அவர் போய் எந்த ஒரு கிரிமினல் இன்டென்ஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லாம வந்து அவர் எதுவும் பண்ணல. அவர் வந்துட்டு அவரும் இவர மாதிரி ஒரு இதுக்கு போயிருக்காரு, கூட்டத்துக்கு போயிருக்காரு. அங்க இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. திஸ் ஆக்சிடென்ட் இஸ் நாட் எனிவேர் ரிலேட்டட் டு விஜய். சோ அதனால வந்து எல்லாரும் விஜய் மேல பழி போடணுங்கிற அந்த அளவுக்கு ஒரு ஹேட்ரட் கிரியேட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா விஜய் இண்டிவிஜுவலா அஸ் அ பார்ட்டியா வந்து கீழ இறங்கி ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நாங்களும் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். இங்க வந்து அவர் இண்டிவிஜுவலா எதுவும் பண்ணல. இது ஆர்கனைஸ் பண்ணது அவங்க பார்ட்டி மெம்பர்ஸ். So it is the duty of the police and it is the duty of the police, the ruling party's police, to take care of the organization sectors and other things. Okay va, that's what is actual happening of the event. Ivar vandaru as a chief guest, he came to that district, he came, he spoke, an accident happened. So அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ண விதம் வேணா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். பட் ஆஸ் அ பர்சனா நீங்க பாத்தீங்கன்னா எவ்ரி பீப்புள் வில் ரியாக்ட் இன் அ டிஃப்ரெண்ட் வே. யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் விஜய்னா லீடர்னா இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும்னு சொன்னா தென் அகைன் இட் இஸ் லைக் ஸ்ட்ராட்டஜிக் வியூ ஆயிடும். ஓகே, விஜய்னா வந்து ஒரு ஹீரோயிக்கா வந்து ரியாக்ட் பண்ணணும் சொன்னீங்கன்னா தென் தட் இஸ் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜி பிளே. ஐ திங்க் ஹீ பிளேட் அஸ் அ நார்மல் லீடரா வந்துட்டு நார்மல் ஹியூமன் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இது நடந்துருச்சு, ஐ எம் கோயிங் இன் அண்ட் ஐ வில் கம் அவுட் அண்ட் கிவ் யூ அன் எக்ஸ்பிளனேஷன். அதுதான் விஜய் பண்ணிருக்காரு. அதுக்கு நாங்க வந்துட்டு we are not ஆதரவுன்னு சொல்ல முடியாது. அவர் பண்ணது கரெக்டா தப்பா அதுக்குரிய அளவுக்கு தான் வந்து நாங்க வந்து எங்களோட ஆதரவை வந்து தெரிவிச்சிருக்கோம். சார், இப்போ விஜய் பேச வேண்டியதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்கிறாரு. இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையாகவே 2026 தேர்தலில் வந்து ஒரு பெனிஃபிட்டை தருமா? கண்டிப்பாக. ஆக்சுவலாக இந்த கரூர் சம்பவத்தை வச்சு அரசியல் செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா அரசியல் கட்சியுமே வந்து அரசியல் மட்டும்தான் செஞ்சிட்ருக்காங்க. ஆரம்பத்தில் அன்றைக்கி முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவரோட எல்லாருமே பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து அந்த இறந்த சம்பவங்களை பற்றி பேசினாங்க. அடுத்து 2வது நாளுக்கு அப்புறம் எல்லாமே வந்து அரசியல் நோக்கோட மட்டும்தான் பார்க்கப்பட்டதே ஒழிய மற்றபடி வேறு எந்த ஒரு அடிப்படை காரணங்களும் இல்லை. இவங்களை குற்றம் சாட்டுறது இல்லாமல் இருக்கிறது இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. முதல்ல வந்து இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேம்பெயின் போகிறாரு, 165 தொகுதி முடிச்சிடுறாரு. ஸோ அவர் வந்து ஒரு லாங் ரன்னில் இருக்கார். அந்த இதில் வந்து ரொம்ப லாங் ரன்னில் இருக்கார். அவர் வந்து அதை அவருக்கு கேன்சல் பண்ணிட்டு வந்து இங்கே வந்து பார்க்குறாரு. அவர் இமிடியேட்டாக அன்றைக்கே வந்து விஜய் கிட்டேருந்து இரங்கல் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி முதலமைச்சர் போனதுக்கப்புறம் அடுத்தபடியாக ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவர் எதிர்க்கட்சி தலைவரோட கடமை அந்த பாதிக்கப்பட்ட மக்களோட போய் நிற்கிறது. அது அவர் ஜனநாயக ரீதியாக அவர் செய்கிறாரு. அது வந்து ஒரு பாசிட்டிவ் வந்து அவர் பக்கம் கொண்டு வந்து சேர்த்துது. அவரோட மெச்சூர்டான ஸ்பீச் அது மாற்றுக் கட்சிக்காரர்களாலையும் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்போ நான் கரெக்டாக பேசினார். எந்த ஊடகமும் வந்து இந்த விஷயத்தில் வந்து அவரை குறை சொல்லாத அளவுக்கு அவரோட ஒரு அனுபவத்தை வந்து வெளிக்கொணரக்கூடிய ஒரு நிகழ்வாக வந்து இது இருந்தது. அது வந்து அரசியல் காரணம் கிடையாது, நேச்சராகவே அவர் அப்படி தான் இருந்திருக்காரு. ஸோ அவர் அதை வந்து வெளிக்கொண்டு வந்திருக்காரு. இது கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து இதில் என்னென்னா
தாவேக்காவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழிச்சொல் ஏற்பட்டு இருக்கும்போது முதல் ஒரு ஆதரவு கரத்தை நீட்டி, ஆதரவு கரன்னா இது வந்து ஒரு விபத்து தான், இந்த விபத்துக்கு தனி மனிதனாக யாரையுமே குறை சொல்லக்கூடாது, இந்த வருத்தம் எல்லாத்துக்கும் இருக்கணும்னு சொல்கிற கருத்தை முதல் முறையாக வந்து ஃபீல்டில் வச்சு அது மீடியாக்கள் மூலமாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்த்து ரொம்ப உடைஞ்சு போயிருந்த அந்த இளம் வயதினை சார்ந்த தாவேக்கா தொண்டர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொண்டு வந்தார். அதுதான் வந்து இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியாலையும் களத்துலையும் வந்து விஜயோட ரசிகர்கள், விஜய் கட்சியில் இருக்கிற தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் தூக்கி பிடிக்கிறதுக்கு காரணம் முதல்ல ஆதரவுக்காரன் தெரிவிச்சாடுறதுக்காக தான். இது வந்து கண்டிப்பாக அவருக்கு தனிப்பட்ட முறையில் எலெக்ஷனுக்கு இன்னும் நாள் இருக்குது, அது இந்த சம்பவத்தை வச்சு மட்டும் முடிவு பண்ண போகிறதில்ல. ஆனால் 2026க்கு மட்டும் இல்லை, இன்றைக்குமே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆளுமை திறமைக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்கு மக்களுக்கு தெரிய வைக்கிறதுக்காக. இப்போ நிறைய ஸ்டாம்பிட் செய்திகளை நம்ம பார்த்துருப்போம், நார்த்லாம் நிறைய செய்திகள் அந்த மாதிரி ரெகுலராக நம்ம பார்ப்போம். தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு நிகழ்வு நடந்து ரொம்ப நாளாயிடுச்சு. இந்த துயர சம்பவம் அப்படின்றது வந்து தமிழகத்தை புரட்டி போட்டிருக்கு, ஒரு சோக அலையில் ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கான அக்கௌண்டபிலிட்டியை வந்து யாருமே எடுத்துக்கல, கவர்மெண்ட்டும் எடுத்துக்கல, ஆர்கனைஸ் பண்ண விஜயினுடைய தாவேக்காவும் எடுத்துக்கல. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு ஜேர்னலிஸ்டாக நீங்கள் இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நமக்கு வந்து இந்த துயர சம்பவம் நடந்த அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஏன் விஜய் போல ஸ்பாட்டுக்கு அப்படின்ற கேள்விகளை நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து எழுப்பியிருந்தோம். உங்களுடைய பார்வையில் இந்த நிகழ்வு வந்து விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? விஜய் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 1 வருடத்துக்கு மேலாகுது. ஆனால் இந்த 1 வருடத்தில் அவர் அதிகமாக மக்களோடு அவர் இறங்கி பணியாற்றி இருக்கணுன்றது தான் எல்லாருடைய அபிப்பிராயமாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா மக்களோடு இறங்கி பணியாற்றணும். ஆனால் இவர் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து ஒரு விலகி பணியாற்றுவது என்பது அது ஒரு சிலருக்கு ஒவ்வாத காரியமாகவே இருக்குதுன்னு தான் நான் நம்புகிறேன். என்னென்னா ஒரு இந்த கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா நம்ம பார்த்த விஷயம் என்னென்னா, ஒரு தலைமை பண்பு அப்படின்றது விஜய்க்கு எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு வெட்ட வெளிச்சமாக ஆயிருக்கு. அவருடைய தலைமை பண்பு கேள்விக்குறியாக்கப்பட்டு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். என்னென்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்த உடனே ஒரு 2 மணி நேரத்தில் அவரால் அந்த மக்களை மீண்டும் சந்திச்சிருக்க முடியும், அந்த கிரீவிங் ஃபேமிலிஸை அவர் தொடர்பு கொண்டிருக்க முடியும், அங்கேயே இருந்திருக்க முடியும். அவர் பேசலைன்னாலும் அவருடைய ஆஃபீஸ் பேரஸை விட்டு கூட பேசியிருந்திருக்கலாம். பட் எதுவுமே செய்யாமல் அவர் அங்கேருந்து ஓடி சென்றது அப்படின்றது யாருக்குமே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத காரியமாக இருக்குது. மக்கள் துயரப்படுற சூழ்நிலையில் அவரால் வந்து அங்கே அவர்களோட சேர்ந்து அவர்களுடைய கிரீவன்ஸில் பங்கு பெறாதது அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம்தான். இதை தாண்டி அவர் அட்லீஸ்ட் அந்த ஜேர்னலிஸ்ட் நம்ம நினைக்கிறது என்னென்னா, ஜேர்னலிஸ்டோட அவர் அதிகமாக பேசணும், அப்போ தான் அவருடைய கொள்கைகள் கோட்பாடுகள் குறித்து அவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்றது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் அவங்க அந்த ஜேர்னலிஸ்ட் திருச்சி ஏர்போர்ட்டில் கேட்குற கேள்விக்கு கூட அவங்க திரும்ப சொல்கிறது 30 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்போ அந்த கேள்விக்கு அவர் பதிலளிக்கிறதுக்கு கூட அவருக்கு வந்து விருப்பம் இல்லாது அந்த துயரத்தை கடந்து அவர் சென்றார் அப்படின்றது வந்து யாருக்குமே ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு விஷயமா தான் நான் பார்க்குறேன். அதிகமாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கிட்ட பேசணும், அது அப்போ தான் வந்து என்ன பிரச்சனைகள் நாட்டில் நிலவுது அப்படின்றது அவருக்கு தெரியும். தலைமை பண்புக்கு தாண்டி அவர் அதிகமாக ஜேர்னலிஸ்டோட பேசணுன்றது தான் நான் நினைக்கிறேன். 2வது விஷயம், இந்த விஷயத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடைய செயல்பாடுகள் வந்து நிறைய இடங்களில் எவ்வளோதான் விமர்சனங்களை இருந்தாலும் விமர்சனங்களை கடந்து அவர் வந்து அவருடைய நீண்ட அனுபவத்தை வந்து அவர் இந்த விஷயத்தில் வந்து கரூர் ஸ்டாம்பீட் அந்த விஷயத்தில் வந்து அவர் வெளிக்காட்டியதாக தான் நான் பார்க்குறேன். அவருடைய அனுபவத்தின் பேரில் அவருடைய செயல்பாடுகள், அவர் உடனடியாக வந்து சம்மந்தப்பட்ட இடத்துக்கு சென்றது, மக்களோடு இறங்கி அவர்களுடைய துயரத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணினது போன்ற காரியங்கள் எல்லாம் அவருடைய தலைமை பண்பை வந்து வெளிக்காட்டுது. இதில் சிலர் வந்து 2 பேரையும் வந்து கம்பேர் பண்ண முடியாது. இவர் வந்து ஒரு நீண்ட அனுபவசாலி, இவர் வந்து இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவர் கூடுமான வரைக்கும் வந்து சில பல விஷயங்களை எல்டர்ஸ் கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க இல்லைங்களா, இதில் வந்து என்ன திமுக சிஎம் வந்து சிறப்பாக செயல்பட்டார், சிஎம் கண்டிப்பாக சிறப்பாக செயல்பட்டார். ஆனால் இதுக்கு பின்னாடி நாங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டாக வந்து எல்லா விஷயத்தையும் பார்க்கணும், 360 டிகிரி பார்க்கணும் இல்லையா. இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, தனிப்பட்ட முறையில் இது வந்து ஒரு திமுகவோட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக தான் தெரியுது. ஏன்னா வரப்போகிற தேர்தல் யாருக்காக ஓட்டு போட போகிறாங்கன்னா, முதல்வர் முகத்துக்காக ஓட்டு போட போகிறாங்க. ஸோ முதல்வரை பெட்டர் அட்மினிஸ்ட்ரேட்டராக காட்டி
ஸோ அவருக்கு வந்து அவருடைய நல்ல ஆளுமை திறன், நிர்வாகத்திறன் இருக்குது. ஸோ இது வந்து சிஎம் கரெக்டாக வந்து அது அது சிஎம்மாக அந்த சீட்டில் இருந்து செய்ய வேண்டிய வேலைகளை அவர் செஞ்சார், இல்லைன்னு சொல்லவே முடியாது யாராலையும். அந்த அரசாங்கம் செஞ்சுருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களும் கூட நின்றுருக்காங்க, சிகிச்சை கொடுத்துருக்காங்க, ரெக்கவர் பண்ணி கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனால் திமுகவோட அந்த திமுகன்ற ஒரு அணியில் இருக்கிறவங்க ஒரு மாய வலை பின்னுறாங்க. அதில் இருக்க திமுகவை தவிர திரு மு க ஸ்டாலின் முதல்வரை தவிர அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுமே வந்து விஜயை நோக்கி வந்து கணைகளை வந்து செலுத்துகிறாங்க. அது நேற்று போன கமல்ஹாசனாக கூட இருக்கலாம். திரு கமல்ஹாசன் அவர்கள் யார் கூட எதுக்காக கமல்ஹாசன் போயிட்டு செந்தில் பாலாஜிக்கு அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றது அவசியம் கிடையாது. அவர் போயிருக்கலாம், நல்லது கொடுக்கலாம். செந்தில் பாலாஜியை கூட்டிகிட்டு அவர் போகிறார். பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கறதுக்கு வந்து கூட்டணி கட்சிக்காரங்களை கூட்டு பண்ணுறது அவசியம் கிடையாது. ஆனால் அங்கே போய் ஒரு அரசியல் தான் செய்கிறாங்க. அதே போல் வந்து திருமாவளவன் வந்து கைது செய்யணும் வற்புறுத்துறாரு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான், திமுகவோட மிகப்பெரிய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி. விஜயை குற்றம் சாட்டுறதுக்கு கூட்டணி கட்சிகளை பயன்படுத்திக்கிறாங்க. இதில் நிர்வாகத்தினருக்கு நல்ல பேர் இருக்குது, மு க ஸ்டாலின் முகத்தை பயன்படுத்திக்கிறாங்க. இது எல்லாமே ஓட்டு அரசியல் பின்பக்கம் தான் இருக்குது. இது பின்னாடி வந்து ஓட்டு அரசியல் தான் இருக்குதுன்றது வெரி தெளிவாக தெரியுது இதில். ஸோ கரூர் இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முழுக்க திமுகவினுடைய இன்சிடெண்ட்டில் இல்லை நான் விபத்துக்கு குற்றச்சாட்டு வந்து நான் திமுக மேலே யார் மேலே தனிப்பட்ட அது விபத்து தான். விபத்துக்கு வந்து யார் மேலே குற்றம் சாட்டவே முடியாது. அது விஜயாக இருக்கலாம், அங்கே இருக்க பொதுமக்களாக இருக்கலாம். ஒரு தவறு அது வந்து தெரியாமல் நடக்கிறதுக்கு பேர் தான் விபத்து, தெரிஞ்சுனா தான் அது பேர் கொலை. இது நம்ம அரசியல் தலைவர்கள் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய கொடூரர்களாக நான் நினைக்கல இது வரைக்கும். நான் பர்சனலாக எல்லாருக்கூடையும் நிறைய பேர்கிட்ட பழகியிருக்கேன். அந்த மாதிரி கிடையாது. இது வந்து விபத்து தான் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிற அரசியல் தான், சரிங்களா? எதனால் வந்து அதாவது வந்து எடப்பாடியை தாக்கிறதுக்கு, எடப்பாடியை வந்து ஒரு டவுன்லைன் பண்ணுறதுக்கு டிடிவி தினகரன் இந்த விருப்பத்தை பயன்படுத்திக்கிறார், சரிங்களா? ஸோ திருமாவளவன் தன்னோட இருப்பை தக்க வைக்கிறதுக்காக இது வந்து இருப்பை தக்க வைக்கிறதுலாம் இல்லை. அதாவது வந்து இளைஞர்கள் வந்து விஜய் பக்கம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க, அதை உடைக்கணுன்றதுக்காக திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு எதை இடதுசாரிகள் பேசுகிறாங்க, எல்லாருமே வந்து விஜய் நோக்கி கரம் நீட்டுறாங்க. இது விபத்து தான்ன்றது வந்து யாருக்குமே வந்து குறை சொல்ல முடியாத ஒரு விஷயம் இல்லைங்களா? திமுகவோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, அவர்களுடைய செயல்பாடுகள் திமுகவினுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, திரு டிடிவி தினகரன் கூட சிஎம்மோட செயல்பாடுகளை பாராட்டி பேசியிருக்காரு. அப்போ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியை எப்படி இவர் பாராட்டி பேச முடியும்? ஒரு அதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட நிற்கிறவங்க நல்லதே செஞ்சுருந்தாலும், திரு கருணாநிதி அவர்கள் எத்தனையோ நல்ல திட்டங்கள் கொடுத்துருந்தாலும் அவரை வந்து இதே டிடிவி தினகரனோ யாருமே எந்த காலத்துலேயும் பாராட்டினது கிடையாது. இந்த விஷயத்தில் டிடிவி தினகரன் பாராட்டுறாருனா அவருக்கு வந்து முதல்ல நயனா நாகேந்திரனை வச்சு எடப்பாடியை ஒரு விஷயம் டவுன் பண்ண பார்த்தார், அண்ணாமலை வச்சு பண்ண பார்த்தார். இப்போ அவர் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் தான் வந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெயர், சரிங்களா? அதனால் பாருங்கள், இவர் சிறந்த சிஎம். இது எல்லாத்துக்கும் பெண்ணுல வந்து அவருக்கு தன்னுடைய இருப்பை நிலைநிறுத்திக்கணும். எங்கள் விஜய் கூட இவங்க வந்து ஏடிஎம்கே அலைன்ஸ் ஒன்றா சேர்ந்துருச்சுன்னா இவங்க யாருமே பிஜேபி விஜய் அதிமுக ஒரு கூட்டணி உருவாயிடுச்சுன்னா தன்னோட இருப்பு அங்கே இருக்காதுல்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு பதற்றம் உருவாகுது. அந்த பதற்றத்தின் வெளிப்பாடு தான் திரு மு க ஸ்டாலினை டிடிவி தினகரனே வந்து பாராட்டுறது. சார், இப்போ விஜயை பற்றி பேசினா எல்லாத்துக்குமே வந்து மீடியா ஒரு அட்டென்ஷன் கொடுக்குது. உதாரணத்துக்கு இப்போ சீமான் வந்து தொடர்ச்சியாக அவருடைய ப்ரெஸ் மீட்லாம் விஜய் சார்ந்த கேள்விகள் கேட்கப்படும், அவர் அதுக்கு பதில் சொல்லுவார். அந்த டேயில் வந்து அவர் ஒரு லைம்லைட்டு அவருக்கு கிடைக்கும். அந்த மாதிரி விஜயை பற்றி பேசுகிறதுனால இந்த இன்சிடெண்ட்டில் எல்லாருமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் கெயினை அட்டைன் பண்ணுறாங்களா? விசிகாவும் சரி இல்லை டிடியும் சரி அதனால் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் ஒன் மோர் வியூ பாயிண்ட். விஜய்க்கு வந்து எங்கெங்கெல்லாம் ஓட் ஷேர் அதிகமாக போகுதுன்னு பார்க்குறோம். ஒன்று வந்து விசிகே கிட்ட இருக்கிற ஓட்ஸில் வந்து அதிகமாக பெனிட்ரேட் பண்ணுறார் விஜய். இன்னொன்று வந்து கம்யூனிட்டி லீடர்ஷிப் எங்கெங்கே வீக்காக இருக்கோ அங்கே வந்து யூஸ் பெனிட்ரேட்டிங். ஒன்று வந்து அப்கோர்ஸ் வன்னியர் பிஎம்கே, இன்னொன்று வந்து டிடிவிக்கு அமமுகவுக்கு அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற அந்த பெல்ட், கம்யூனிட்டி பெல்ட். ஸோ இந்த இந்த கம்யூனிட்டி லீடர்ஷிப் வீக்காக இருக்கிற இடத்துல புது பார்ட்டி வந்து பெனிட்ரேட் ஆகும்போது தென் இந்த மாதிரி லீடர்ஷிப் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை சென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ தே வாண்ட் டு ரைஸ் தேர், தே வாண்ட் டு ஸ்டாப் தி ஓட் ஷிஃப்ட் டுவர்ட்ஸ் டிவிகே. ஸோ அந்த மாதிரி அவங்களும் நம்ம பார்க்கலாம். இது வந்து டிஎம்கேக்கு ஆதரவாக அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்கிறத விட அவங்களோட இருப்பை தக்க வைக்கிறதுக்காகவே தே ஆர் ட்ரைங் டு டூ சம்திங். அப்படியும் நம்ம பார்க்க முடியுது. கண்டிப்பாக விஜயால் யாரெல்லாம் காயப்பட்டிருக்காங்களோ அவங்க இதில் வந்து ஒரு மருந்து தடவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை வச்சு. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் இது விஜய் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி விஜய் அப்படின்றதுனால இதுக்கு வழக்கமாக கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சத்தை விட அதிகமான கவரேஜ் வந்து சோஷியல் மீடியாலையும் கிடைக்குது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் கிடைக்குது. சிலருக்கு வந்து சோஷியல் மீடியாவில் கிடைக்கும், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கிடைக்காது. சிலருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் இருக்கும், சோஷியல் மீடியாவில் இருக்க க்ரௌட் வந்து அதை பெருசாக பேச மாட்டாங்க. ஆனால் ரெண்டு ஏரியாலையும்
ஒருத்தருக்கு டிராக்ஷன் கிடைக்குது அப்படின்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் அது விஜய் தான். இன்னொன்னு, இப்போ இளைஞர்கள் பழைய கட்சிகள் பின்னாடி போறது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க என்னதான் மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்தினாலும் டிஎம்கேலயோ ஏடிஎம்கேலயோ பிஜேபிலயோ எவ்வளவு இளைஞர்கள் போய் சேர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்ப கணிசமா கம்மியா தான் இருக்கு. ஆனா விஜய் பின்னாடி நிறைய இளைஞர்கள் வந்து போறதை நம்மளால பார்க்க முடியுது. தமிழ்நாட்டுடைய ஓட்டர் டேட்டால கிட்டத்தட்ட 40% இளைஞர்கள் இருக்காங்க. 39 வயதுக்கு கீழே இருக்கிறவங்க கிட்டத்தட்ட 40% இருக்காங்க. பரவலா 234 தொகுதியில இருக்காங்க. இது 2026 தேர்தல் ரொம்ப க்ளோஸ் கால் தேர்தலா இருக்க போகுது. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான. போன தேர்தலில் நம்ம பார்த்தோம் 500 ஓட்டுக்கு கம்மியா தோத்த தொகுதிகள், 1000 ஓட்டுக்கு கம்மியா தோத்த தொகுதிகள்லாம் இருந்து அந்த தொகுதிகளோட எண்ணிக்கை இந்த முறை இன்னும் ஜாஸ்தி ஆகலாம். அப்போ 500 ஓட்டு 1000 ஓட்டு கூட ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தொகுதி நீங்க தோத்து போனதுதான். டி நகர் தொகுதியில 149 ஓட்டு நினைக்கிறேன். 149 ஓட்டுல தோத்து போயிட்டாரு டி நகர் சத்யா. நீங்க 149 ஓட்டுல தோத்தீங்களா 14,000 ஓட்டுல தோத்தீங்களான்றது மேட்டரே இல்லை. நீங்க ஜெயிக்கிற ஒரு ஓட்டுல ஜெயிச்சாலும் வெற்றி தான். அந்த மாதிரி ரொம்ப குரூஷியலா இந்த எலெக்ஷன் இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது விஜய் வந்து ஒரு ப்ராமினன்ட் பிளேயரா இருக்காரு. தமிழ்நாட்டுடைய 234 தொகுதிகளையும் தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய பிளேயரா இருக்காரு. ரமணி சார் சொன்ன மாதிரி இவங்களுடைய பாக்கெட்ஸ்ல இருந்து அவர் ஓட்டு அதிகமா எடுக்கிறார். தலித் இளைஞர்கள் அவர் பின்னாடி நிறைய போறாங்க, மைனாரிட்டி அவங்க பின்னாடி போறாங்க, அவங்களுக்கான இது இருக்கு. அப்போ எல்லாருக்குமே இதுல பாதிப்பு இருக்கு. இவர் வந்ததுனால திமுகவுக்கு தான் பாதிப்பு, அதிமுகவுக்கு தான் பாதிப்புன்னு உறுதியா நம்மளால சொல்ல முடியல. ஒரு தொகுதியில திமுகவை பாதிக்கிற விஜய் கேண்டிடேட் இன்னொரு தொகுதியில அதிமுகவை பாதிக்கலாம். அதனால நம்மளால அது வந்து உறுதியா சொல்லணும். இவர் வந்து ஓட்டு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஓட்டை பிரிச்சிருவாரு, திமுக ஜெயிச்சிரும் அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. அவங்களுக்கு அந்த இடமும் தெரியும், எவ்வளவு கெப்பாசிட்டினும் தெரியும் சார். திஸ் இஸ் நாட் சம்திங் நியூ தட்ஸ் ஹேப்பனிங். த போலீஸ் சிஸ்டம் ஹஸ் பீன் தேர் ஃபார் அ லாங் இயர்ஸ். ஸோ அவங்களுக்கு இந்த இடமும் தெரியும், எவ்வளோ கெப்பாசிட்டினும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அந்த ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க வேண்டியது, அட்லீஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் அண்ட் தென் வாட்டர் வச்சிருக்க வேண்டியது, அதெல்லாம் வந்து இட்ஸ் அ நார்மல் திங் விச் தே ஷுட் ஹவ் சீன். ஸோ இதை வந்துட்டு கூட அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டோம்னா வந்துட்டு தென் ஐ திங்க் ஆஃப்டர் ஐ திங்க் ப்ரிகாஷன் மஸ்ட் பி தேர். precautionary measures should be there before happening. அப்படி இருந்ததுன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது. கவர்மெண்ட் மேல யாரும் குறை சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக இமீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரி தான் எல்லாருமே பேசுறாங்க. இல்லை சார், நீங்கள் இப்போ வந்து விஜய் 3 நாளைக்கு அப்புறம் அரசியல் பண்ணுறாங்கன்னு எதாவது சொன்னாங்கன்னா அங்கே திமுக 3 மணி நேரத்தில் அரசியல் பண்ணுச்சு. அது மட்டும்தான் அங்கே இருக்கிற பிரச்சனை. 3 மணி நேரத்தில் இருக்க ஆம்புலன்ஸில் திமுக மாணவரின் ஒட்டுறதுக்கு என்ன அவசியம் வந்தது? ஸோ அந்த மாணவரின் ஆம்புலன்ஸில் ஒட்டிங்கன்னா ஸோ நீங்கள் அரசியல் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லைங்களா? ஸோ இல்லை, அது வந்து மாணவரின் ஒட்டாமல் இருந்தீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஒரு டிசாஸ்டர் நடந்துட்டுருக்கு, 30-40 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த மாதிரி டைமில் ஒரு ஸ்டிக்கரை பிரித்து ஒரு ஆம்புலன்ஸில் ஒட்டி அதை ஷோ பண்ணுறதுக்கு என்ன அவசியம் வந்தது? விஜய் பண்ணது வந்து ஒரு தவறுனா திமுக பண்ணது மாபெரும் தவறு. எதுக்காக இந்த ஸ்டிக்கர் ஒட்டுனாங்க, எதுக்காக இதெல்லாம் பண்றாங்கிறதுக்கு வந்து இட்ஸ் லைக் மெயின் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாயிண்ட் இஸ் எவ்ரிஒன் நோஸ் தட் டிவி டிஆர்பி வைஸ் பாத்தீங்கன்னா வந்துட்டு more than 3 crores viewer were watching for Vijay alone. அவரோட ஒரு நாள் வியூ வந்துட்டு இட்ஸ் யுவர் 1 month டிஆர்பி. ஸோ அவ்வளோ வியூவர்ஸ் பார்த்துட்டு இருக்கோங்கிறது ஆப்வியஸ்லி அதர் சைடுக்கும் தெரியும். ஸோ இதுல என்ன நடந்தாலுமே வந்து ஒரு ஹியூஜ் ஆடியன்ஸ் வில் பி கவர்ட் பை வாட் எவர் ஆக்ட் இஸ் ஹேப்பனிங் தட். ஒரு சின்ன ஆக்டா இருந்தா கூட வந்துட்டு பீப்புள் ஆர் வாட்சிங் தட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு தே ஹாவ் டன் திஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஒட்டுறது எல்லாமே பண்ணாங்கன்னா தே நோ தட் திஸ் வில் ரீச் பீப்புள். அட்லீஸ்ட் ஒரு 10 பேர், எல்லாருமே பார்க்க மாட்டாங்க, அட்லீஸ்ட் ஒரு 1-2 பேர் பார்ப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். தட்ஸ் த ஸ்ட்ராட்டஜி. எனக்கு இவர் சொன்னதுல ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னா, விஜய் அரசியல் பண்ணியிருந்தாலும் அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. இது அரசியல் தேர்தல் காலம். நீங்க அவரு திமுகவை எதிர்த்துதான் கட்சியை ஆரம்பிக்கிறார். இப்போ வரப்போறது நாடாளுமன்ற தேர்தல் இல்ல, சட்டமன்ற தேர்தல். முதலமைச்சர் யாரு, இவர் முதலமைச்சரா இருக்கணுமா வேணாமா அப்படின்றதா. தன்னை வந்து முதலமைச்சர்னு பொசிஷன் பண்ணிக்கிறாரு விஜய், நான் சிஎம் கேண்டிடேட்னு. அப்படி இருக்கும்போது நீங்க ரொம்ப சிறப்பா பண்ணீங்க தேங்க்ஸ்ன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டாரு. ரெண்டாவது, நீங்க இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி அங்க கிரவுண்ட்ல நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு. அதுக்கு பின்னாடி சதி இருக்கு, இந்த மாதிரி இவங்களெல்லாம் கரண்ட் கட் பண்ணாங்க, இந்த மாதிரி நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ்லாம் இருக்கு. இது எதுவுமே வந்து முழுமையா என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே இப்ப வரைக்கும் தெரியாது. ஸோ விஜய்க்கு அந்த வீடியோ வெளியிடும் போது அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால எதுவுமே தெரியாத போது நீங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஎம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நாளைக்கு நீங்க அடுத்தடுத்து அவரை பத்தி பேசும்போது அவர் சொன்ன மாதிரி அவரு சிஎம் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் பொசிஷன் பண்றதுக்கு விஜய் வந்து அக்னாலேஜ் பண்ணணும். அவர் ஒரு கட்சியோட தலைவர், அவர் தனியா அரசியல் பண்றாரு. விஜய் இவர் எதிர்த்து அரசியல் பண்றாரு. அவர் ஏற்கனவே ராஜேஷ் சொன்ன மாதிரி
டிடிவி தினகரன் வந்து இவங்களை பாராட்டுறாரு அப்படின்னா அவர் எடப்பாடியை வெறுப்பேற்றணுன்றதுக்காக பாராட்டுறாரு. அதிமுகவினர் திமுகவை அட்ரஸ் பண்ணும்போதே தீய சக்தி திமுகன்னு தான் அட்ரஸே பண்ணுவாங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு எண்ணிட்டி 2 கட்சிக்கும் நடுவில் இருக்கு, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும். அப்படி இருக்கும்போது அங்கேயே ஜெயலலிதா மேடம் கூடவே இருந்த ஒருத்தர் டிஎம்கேவை வந்து பாராட்டுறாரு அப்படின்றது அதை வந்து டைரக்டான பாராட்டா நம்ம பார்க்க முடியாது. அதனால ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பின்னாடியும் அரசியலும் அஜெண்டாவும் இருக்கத்தான் செய்யும். அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. டிவிகே விஜயோடைய செயல்பாடுகள் இந்த ஸ்டம்பீடுக்கு அப்புறமா செயல்பட்ட விதம், அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அவர் வச்சுட்டு இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இந்த விஷயத்துல தவறிட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கணும் மேடம், இப்படிலாம் நடந்திருக்கணும், ஒரு சம்பவம் நடந்த உடனே லீடரா அவர் அங்க நின்று இருக்கணும், பிரஸ் கிட்ட பேசியிருக்கணும். இதெல்லாம் இது எதையுமே வந்து விஜய் இது வரைக்கும் செஞ்சதில்லை. அவருக்கு வந்து இது எல்லாமே ஃபர்ஸ்ட் டைம். அவருக்கு இப்படி ஒரு அனுபவமே கிடையாது, இப்படி ஒரு கிரைசிஸ் அவர் பார்த்ததே கிடையாது. அவர் கூட இருக்கிறவங்களும் இதை பார்த்திருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. அவர் கூட மூத்த தலைவர்கள் அப்படின்னு யாருமே இல்லை. நீங்க இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சவங்க யாரை எடுத்துக்கிட்டீங்கனாலும், எம்ஜிஆர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா கூட எல்லாரு கூடயும் கூட வந்து செகண்ட் இன் கமாண்ட் மாதிரி உறுதியான ஆட்கள் இருப்பாங்க. எம்ஜிஆர் திமுகவுல இருந்து வெளியில போனவர், போகும்போதே அவர் கூட முக்கியமான தலைவர்கள்லாம் இருக்காங்க. அவருக்கு வந்து அவரே ஒரு விஷயம் தடுமாறினா கூட அட்வைஸ் பண்றதுக்கு அனுபவசாலிகள் இருப்பாங்க. மதிமுகல ஆரம்பிச்ச போது, வைகோ ஆரம்பிச்ச போது திமுக இருந்து எக்கச்சக்கமான மாவட்ட செயலர்கள் கூட போனாங்க. சோ அது ஒரு பிறக்கும் போதே ஒரு அரசியல் இயக்கமா தான் பிறக்குது. விஜயகாந்த் கூட பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒரு மூத்த ஆலோசகர் கூட வச்சுக்கிட்டாரு, டக்குனு வேணும்னா அவர்கிட்ட கேட்க முடியும். அந்த இடத்துல விஜய்க்கு வந்து ஒரு பெரிய வேக்யூம் இருக்கு. விஜய் கூட அந்த மாதிரி அரசியல் அனுபவம் இருக்கிற பெரிய ஆட்கள் யாருமே இல்லை. ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் ஒரு விஷயத்த பிராண்டிங் அட்வைஸ் பண்ணலாம், ரீச் எப்படி அதிகப்படுத்துறதுன்னு சொல்லலாம். ஆனா ஹார்ட் கோர் அரசியல் ஆலோசனைன்றது கட்சிக்காரங்க தான் சொல்லணும், 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் சொல்லணும். அந்த வேலையை ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட கொடுக்க கூடாது. சார், இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இப்போ அரசியலை வந்து கவனிக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு ஷாக் தான். விஜயே இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால அவருக்கு வந்து இது பெரிய ஷாக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதற்கு பிறகு ஒரு வீடியோ வெளியிடுறாரு. அந்த வீடியோவில் வந்து ஒரு கிளாரிட்டியே இல்லாமல் திருப்பி வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரீதியாக பொசிஷனிங்கை வந்து அவர் டார்கெட் பண்ணுறாரு. என்னை பழி வாங்கணும்னா நான் வந்து ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லை ஆஃபீஸில் இருப்பேன், என்னை தொட்டு பாருங்கன்ற ஒரு தோணியில் அவர் பேசுகிறாரு. அதைத்தான் சொல்ல வந்தேங்க. டிஎம்கே வெர்சஸ் டிவிகேன்னு எகைன் அவர் வந்து பொசிஷன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிட்ட கட்சியை நடத்துங்கன்னு விட்டுட்டீங்கன்னா இப்படி ஆகும். நீங்க அரசியல் தலைவர்கள் உங்க கூட இருந்தாங்கன்னா அவங்க அரசியல் ரீதியான ஆலோசனைகளே சொல்லுவாங்க. நம்ம என்ன பேசணும், என்ன இப்ப போய் யார் நிக்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு. அந்த 2ஆம் கட்ட தலைவர்களை வளர்க்க தவறியது மேடம் சொன்ன மாதிரி கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது. நீங்க இந்த 2ஆம் கட்ட தலைவர்களை இன்னும் உருவாக்காம நீங்க போகும்போது இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் வந்தா உங்களால சமாளிக்க முடியாது. அந்த கிரைசிஸ் தான் இப்போ வந்து விஜய் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கரூர் இன்சிடென்ட்ல இருந்து தெரிய வர்ற விஷயம், ஒருவேளை கட்சிகள் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ்டை தாண்டி கட்டமைப்புகளை வலுப்படுத்துறதுல முன்னெடுப்புகளை செய்யணும்னு பாக்குறீங்களா? அரசியல் ஆலோசகர்கள், வியூக வகுப்பாளர்கள் இதெல்லாம் நம்ம சொல்கிறவங்க யாருமே தலைவர் கூட இருக்க மாட்டாங்க, சரிங்களா? தலைவர் கூட ட்ராவல் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து அந்த இருக்கிற மக்கள் மத்தியில் நிற்பாங்க. முதல் கூட்டம், 2வது கூட்டம், 5வது கூட்டத்தில் இது நடக்குது. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்து முதல் கூட்டத்திலேயே ஆதவர்ஜுனாவாக இருக்கட்டும், நான் பேர் சொல்லலாம்னா ஆதவர்ஜுனா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவர் ஒர்க் பண்ணுறவங்க அந்த கூட்டத்தில் நிற்கணும். கூட்டத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், என்ன ப்ரெஷர் வருதுன்னு பார்க்கணும். ஸோ அதெல்லாம் இருக்கணும். இவங்க வந்து தலைவரை சுற்றி நிற்கிறாங்க எல்லாருமே. எனக்கு தெரிஞ்ச அதுதான் ஒரு காரணமாக இருக்கும். 2வது வந்து இது வந்து திரு விஜய்க்கு வந்து மிகப்பெரிய பாடம் என்னென்னா, ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ஒரு பெரும் கூட்டத்தை சேர்த்து நம்ம நடத்திட்டு வர்றது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு. கூட்டம் கூடும், சரிங்களா? கூட்டம் வந்து அவர் ஒரு நட்சத்திரம், உச்ச நட்சத்திரம், அவருக்கு நோக்கி வந்து கூட்டம் வரதான் செய்யும். ஆனால் அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகணும். அவங்களுக்கு சுய கட்டுப்பாடு இருக்கணும்னாலே அவங்க ரசிகர்ன்ற இடத்துலேருந்து மாறி தொண்டர்கள்ன்ற இடத்துக்கு வரணும். தொண்டர்கள்லாம் தொண்டு, ஸோ சேவை செய்யணும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும். ரசிகர்களுக்கு பொறுப்புணர்ச்சி இருக்காது, பொறுப்பு தேவையில்லை. ஆனால் தொண்டர்களுக்கு பொறுப்பு இருக்குது. இதே கூட்டங்கள் வந்து திரு விஜயகாந்த் அவர்களுக்கு இருந்தது. பட் ஆனால் அவர் வந்து கட்டமைப்பை வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து முழுமையாக உருவாக்கி வச்சுருந்தார். அவருக்கு வந்து தொண்டர்கள், போலீஸை கூட அவங்க நம்ப மாட்டாங்க. ஒரு பிரச்சாரத்துக்கு திரு கேப்டன் அவர்கள் வர்றாருன்னா ஒரு 100 பேர் வந்து அவங்களோட தொண்டர் அணி தனிப்பட்ட முறையில் இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் இவங்க கட்சிக்காரங்க யார், பொதுமக்கள் யார், எந்த நேரத்தில் கேப்டனை பார்க்க வைக்கலாம், கேப்டன் யாரை பார்க்கணும், கை கட்டுவாங்க. கீழே இருந்து ஒரு குழந்தை வந்து தூக்குறாங்கன்னா இவங்க வந்து தூக்கி கொடுப்பாங்க, தூக்கி வாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடந்தது. விஜய்க்கு வந்து முக்கியமான விஷயம் அவரோட கட்டமைப்பை பற்றின ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய வந்து அவர் முன்னாடி வச்சிருக்கு. இது வந்து இதை வச்சு தேர்தலுக்கு சந்திச்சாருன்னா கஷ்டம். இப்போ தான் தெரியுது, இப்போ அவருக்கு தெரிய வந்திருக்கும். ஏடிஎம்கே மாதிரி ஒரு கட்சி வந்து 4 வருஷமாக எங்கே இருந்தாங்க ஏடிஎம்கே, எங்கே இருந்தாங்க ஏடிஎம்கேனாங்க.
இன்னைக்கு வந்து அவர் 170 தொகுதியில் வந்து தெருவாக போய் நின்று பிரச்சாரம் பண்ணுறாரு. அவ்வளோ கூட்டத்தை கூட்டுறாங்க, பிரச்சனையே இல்லாமல் கலைஞ்சு போகிறாங்க. ஒரு சிஸ்டமேட்டிக்காக நடக்கிறதுக்கு காரணம் அந்த கட்டமைப்பு. அது வந்து யானை பட்டுத்தாலும் குதிரை மட்டும்னு சொல்கிற மாதிரி அது அந்த கட்சி வந்து தூங்கிட்டு அந்த கட்சி எழுந்து வந்து நிற்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. அதை வந்து விஜய் இன்னைக்கு பார்த்துருப்பாரு. அதே போல் ஒரு கூட்டணி ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம அவர் என்ன நினச்சாரு, நம்ம தனியாக அரசியல் பட்டு போயிடும், நாங்கள் வந்து தனியாக இருந்து பண்ணிட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆபத்து காலத்தில் வந்து ஒரு பிஜேபி இவர் யார் அதிகமாக விமர்சித்தார், திமுகவோட அதிகமாக விமர்சித்தார் பிஜேபி, அவங்க இவருக்கு வந்து பின்னாடி வந்து நிற்கிறாங்க, ஏடிஎம்கே வந்து பின்னாடி வந்து நிற்குது. ஸோ இப்போ வந்து அந்த வசதிகளை வந்து அவர் வந்து இப்போ கண்டிப்பாக வந்து யோசிச்சு பார்த்துருப்பார். ஒரு கூட்டமாக இருக்கிறதுனால, கூட்டணியாக இருக்கிறதுனால இந்த ஆளுங்கட்சியோட இது வந்து ஒரு வியூகங்களை நம்ம எப்படி முறியடிக்கலாம், சேர்ந்து நிற்கிறதுக்கான வலு என்ன பண்ணுறது அவர் தெரிஞ்சிருப்பார். இந்த சம்பவம் அல்டிமேட்டா வந்து அரசியல்ன்றதே பவர் தானே சார். இப்போ என்டிஏ கூட்டணிக்குள்ள விஜய் போறாரு அப்படின்னா அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் இன்ஸ்டிடியூஷன் பேசும்போது இப்போ வேறு எஸ்டாப்ளிஷ் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருந்தோம்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேட்டர்ஸுங்க, பெருசாக மேட்டர்ஸ். பட் இஃப் யூர் நியூ பர்சன் அண்ட் தட் யூ ஹேவ் கரிஷ்மா, அந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷனல் ரெக்குயர்மெண்ட் இம்மிடியேட்டாக டெஸ்ட்ராய் ஆகிடுது. ஸோ பீப்புள் கேதர், நீங்கள் மாவட்ட செயலாளர் இல்லைனாலும் சரி, ஒன்றிய செயலாளர் இல்லைனாலும் சரி, பீப்புள் கம் அண்ட் ஓட் ஃபார் யூ. ஏன்னா அங்கே வந்து கரிஷ்மா பிளேஸ் பிக் ரோல். அதுதான் நான் விஜய்கிட்ட பார்க்குறேன். அப்போ இன்ஸ்டிடியூஷன் அவருக்கு தேவை. பட் இந்த எலெக்ஷனில் அது ரெடி ஆகாது, இட்ஸ் டூ குயிக். ஏன்னா எலெக்ஷன் வந்துச்சு. இப்போ என்ன விஜய்கிட்ட நம்ம பார்க்குறோம்னா கரிஷ்மா வச்சு தான் இஸ் கோயிங் டு ஃபேஸ் எலெக்ஷன்ஸ். கரெக்ட். ஸோ அதனால் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இப்போ வந்து நம்ம இன்ஸ்டிடியூஷன் விஜய்க்கு இருக்கா இல்லையான்றதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் அது ஓட்டிங் பிகேவோட டிசைட் பண்ணுமான்னு தெரியல. ஐ திங்க் பீப்புள் ஆர் பிளைண்ட். இப்போ சார் சொன்னது நீங்கள் வச்ச கேள்விக்கும் சரியான வந்து நேரடியான ஒரு இணைப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவருக்கு பவர் தேவைன்னு சொல்கிறீங்க, அவருக்கு கட்டமைப்பு இப்போ இல்லை. கண்டிப்பாக இந்த வாட்டி வந்து அவரால் வந்து ஆட்சி அமைக்க முடியாது, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் வந்து எந்த கட்சி ஆட்சி அமைக்குதோ அந்த கட்சியோட நட்புறவோடு இருக்கணும். அது இல்லாட்டி திரும்ப வந்து அவர் திமுகவே வருதுன்னா, இன்றைக்கி இந்தளவுக்கு கான்ட்ரவர்சி வந்துச்சு, திமுக அவருக்கு நேரடி ஒரு போட்டியோ, திமுகவின் மிகப்பெரிய கோபத்துக்கு விஜய் ஆளானதுக்கப்புறம் அவங்க திரும்ப ஆட்சிக்கு வந்தாங்கன்னா விஜயை வந்து எந்த லெவலில் அவங்க நடத்துவாங்கன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஏற்கனவே நிறைய உதாரணம். கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்ன பிறகு எப்படி அந்த அலைன்ஸில் அவர் சேருவார்னு எதிர்பார்க்குறீங்க? கொள்கைகள் தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே டிஎம்கே கூட்டணி வைக்கல, சரிங்களா? காங்கிரஸ் பிஜேபி இந்திய அளவில் கூட்டணி வைக்கல. மற்றபடி கம்யூனிஸ்ட்டு கூட பிஜேபி கூட 1983க்கு முன்னாடி 80க்கு முன்னாடி கூட்டணி வந்து மத்திய பிரதேசத்துலேயும் இமாச்சல பிரதேசத்துலேயும் கூட்டணி வச்சுருக்காங்க. இடதுசாரிகளும் பிஜேபியுமே கூட்டணி வச்சுருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் வந்து முதல் முறையாக எம்எல்ஏ ஆனது பிஜேபியோட காவி கொடியோடு சேர்ந்து அவர் எம்எல்ஏ ஆனார். ஸோ அந்த உதாரணங்கள்லாம் கிடையாது, கொள்கைகள் இதெல்லாம் கிடையாது. கொள்கைகள் வந்து கூட்டணி தேர்தலுக்கு அப்புறம் இது வந்து இருக்கும். கொள்கைகள் வந்து ஒரு கட்சியோட கொள்கை தான். ஒரே கொள்கை இருக்கக்கூடிய கட்சிகள் கூட்டணி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது இப்போ சார் சொன்னதுல ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுவோம். திமுக அதிமுக மட்டும்தான் இங்க கூட்டணி வைக்கல, மற்ற எல்லாருமே கூட்டணி வச்சிருக்காங்க. அது இப்ப அரசியல்வாதிகள் இல்லை, கொள்கை வந்து தேவைக்கேற்ப கொள்கையை மாத்திக்கலாம். அண்ணா காலத்துல இருந்தே அதுதான். அண்ணாவே திராவிட நாடு கொள்கையை கைவிடுமோ என்ன சொன்னார், வீடு இருந்தால்தான் ஓடு மாற்ற முடியும், வீடு முக்கியம் முதல்ல அப்படின்னு சொல்லி இந்த கொள்கையை கைவிட்டார். நீங்க கொள்கையை கைவிடுறதுக்கோ இல்ல காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதுக்கோ என்ன காரணத்தை முன்வைக்கிறீங்கன்றது முக்கியம். காரணமே இல்லாம அவங்களுக்கு நிறைய காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க, எனக்கு நிறைய பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க, அதனால நான் போறேன்னு சொல்ல முடியாது. ஆனா இன்னைக்கு கரூர் உங்களுக்கு ஒரு காரணத்தை கொடுத்துருக்கு. நீங்க தனியா நின்னா திமுக மாதிரி ஒரு ஜைஜாண்டிக் கட்சியை, 75 ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சியை, அசுரபலம் மிக்க ஒரு கட்சியை உங்களால எதிர்கொள்ள முடியுமா முடியாதா அப்படின்றது உங்களுக்கு பிராக்டிக்கலா கரூர் வந்து காமிச்சிருக்கு. அதனால் அவர் வந்து இதை ரீதிங்க் பண்ணுவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். விஜயோட செல்வாக்கு கரூர் இன்சிடென்ட்டுக்கு முன்னாடி விஜயோட செல்வாக்கு என்பது கிட்டத்தட்ட 15% மேலே அப்படின்னு பரவலாக பேசப்பட்டது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிற்பாடு அவருடைய சதவீதம், அவருடைய செல்வாக்கு சரிந்திருக்கா? என்னுடைய பார்வையில செல்வாக்கெல்லாம் சரியில்லை. அதை அங்க பாதிக்கப்பட்ட இடத்துல இருக்க மக்களே கூட விஜயை நேரடியா யாரும் குறை சொல்ல. அதனால இதன் மூலமா அவருடைய செல்வாக்கு சரிஞ்சிருக்கான்னா நோ, சரியில்லை. அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு இருக்கு. ஆனால் கட்டமைப்பு இல்லாதது மட்டும்தான் அவருடைய பலகீனமா பார்க்கப்படுது. இப்போ ரமணிசா சொன்ன மாதிரி அது ஒரு நபர் கட்சி, அவருடைய கரிஸ்மா வச்சே ஜெயிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னா எவ்வளவு சீட்டு வாங்க முடியும் அப்படின்றதுதான் என்னுடைய கேள்வி. நீங்க அவருடைய கரிஸ்மா வச்சு ஓட்டு சதவீதம் வாங்கலாம், நீங்க சொல்ற மாதிரி அதிகபட்சம் 15% கூட ஓட்டு வாங்கலாம். அது சீட்டா கன்வெர்ட் ஆகுமா? ஆகாத போது நீங்க சிஎம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க, உங்க கட்சியில இருக்கவங்க எல்லாம் பவர் வேணும், அடுத்து நம்ம எம்எல்ஏ ஆகணும்னு ஆசைப்பட்டு உங்க கூட வராங்க நிறைய பேர். அப்போ அவர்களுக்கு எல்லாம் நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? நீங்க அதுக்கு ஒரு மெக்கானிசம் வேணும்ல, அந்த மெக்கானிசம் இல்லாம எப்படி வந்து சீட்டா கன்வெர்ட் பண்ண போறீங்க? அந்த கேள்விக்கு இன்னும் அவங்க கிட்ட பதில் இல்லை. இப்போ விஜய் ஒரு வேளை இந்த எலெக்ஷன்ல சக்சஸ்ஃபுல்லா வரல அப்படின்னா
நெக்ஸ்ட்டு டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது தே வில் அட்டாக் ஹிம் ஆர் இமே ஃபேஸ் ப்ராப்ளம்ஸ்னு சொல்கிறாங்களே. ஏன் டிஎம்கே வெயிட் பண்ணணும் அடுத்த எலெக்ஷன் வரைக்கும்? வாட் டைம் சேயிங் அவங்க அட்டாக் பண்ணால் தே கேன் டூ இட் நவ் இட் செல்ஃப், தே ஆர் நாட் டூயிங் இட். சரிங்களா? ஸோ அது வந்து ஒரு பர்செப்ஷன் தான். அது வந்து என்ன பண்ணால் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் தேர் விஜயை வந்து அவங்க பக்கம் இழுக்கிறதுக்காக தட்ஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா? கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்தோட ஓட் ஷேர் டிக்ரீஸ் ஆகிருக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். அப்படின்னா ஏடிஎம்கேவோட ஓட் ஷேர் டிக்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை டிஎம்கே ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இல்லை அவங்களது இன்க்ரீஸ் ஆகிருக்கா, இவங்களது டிக்ரீஸ் ஆகிருக்கான்னு பார்க்கணும். 3 பேர்த்துமே பார்க்கணும். சரிங்களா? 3 மேஜர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். விஜய் வந்துட்டார் உள்ள மேஜர் ஸ்டேக் ஹோல்டர். சரிங்களா? ஸோ டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே. அப்போது இந்த கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு முன்னாடி பார்த்தோம்னா கொங்கு மண்டலம் இந்த மாதிரி ஏரியாவில் ஏடிஎம்கே ஓட் ஷேர் நல்லா இருந்தது. ஸோ ஸ்டில் கண்டினியூஸ். சென்னை மாதிரி ஏரியாவில் டிஎம்கே ஓட் ஷேர் நல்லா இருந்தது. பட் இந்த இன்சிடென்ட் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா இட்ஸ் இன் கொங்கு மண்டலம், கரூரில் நடந்திருக்கு. ஸோ அப்போது விஜய் ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆச்சு ஒரு வேலை அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி டிக்ரீஸ் ஃபார் ஏடிஎம்கே. கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஐ சீன் 3 கான்ஸ்டிடுவன்சிஸ் நான் பார்த்துருக்கேன் வட தமிழ்நாட்டில். ஸோ 3 கான்ஸ்டிடுவன்சிலுமே நான் கரூர் இன்சிடென்ட்ஸுக்கு முன்னாடி பார்த்த ஓட் ஷேர் ஆஃப் விஜய்க்கும் பின்னாடி பார்க்குற ஓட் ஷேர் ஆஃப் விஜய்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இட் ஹஸ் இன்க்ரீஸ்ட். ஸோ இட்ஸ் அ சர்ப்ரைஸ். ஐ மீன் லைக் வேறு அப்படின்னா people still believe Vijay has capabilities. Still believe that Vijay வந்து he can take on both ADMK and DMK independently. ஸோ அந்த சுச்சுவேஷன் தான் இப்போ இருக்குது. ஒருவேளை நார்த் தமிழ்நாடு சவுத் தமிழ்நாடு போய் பார்த்தோன்னா ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, இல்லை கொங்கு மண்டலத்தில் பார்த்தோன்னா ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் வட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஐ எம் சீயிங் அன் இன்க்ரீஸ் இன் விஜய் ஓட் ஷேர், டிவிகேஸ் ஓட் ஷேர். கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா do you see any rethinking by the parties to align with Vijay அந்த மாதிரி நீங்க பார்க்குறீங்களா? மேம், பார்ட்டிஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஆல்வேஸ் வாண்டட் விஜய் வித் தம் பிஃபோர் கரூர் இன்சிடென்ட், அதுக்கப்புறமும் தான். பட் யார் இந்த டிசைட் பண்ணணும் அப்படின்னா விஜய். சரி, விஜய் ஹாஸ் டு டேக் எ கால். யார் கூட போகணும்? பிஜேபி கூட போகிறதா, ஏடிஎம்கே கூட போகிறதா, இல்லை இண்டிபெண்டாக நிற்கிறதா, இல்லை இப்போ மீடியாவில் வர மாதிரி காங்கிரஸ் கூட போகிறதா? ஸோ அந்த கால் வந்து விஜய் ஹாஸ் டு டேக். அது வந்து இது கிளாரிட்டி இல்லை இப்போதைக்கு. ஸ்டில் அன்சர்டன். அஸ் ஆஃப் நவ் விஜய் அலோன். அதான் விஜய் வந்து அவரோட இது தனிமைச்சிறை வந்து நீடிச்சிக்க போகிறாரா, இல்லாட்டி மக்கள் மன்றத்தில் வந்து நிற்க போகிறாருன்றது விஜயோட காலில் தான் இருக்குது. அவர் தான் முடிவு எடுக்க வேண்டிய இடத்துல இருக்கார். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, ஆர்கானிக்காக இந்த அதுக்கப்புறம் நடந்தது வந்து இபிஎஸோட பிரச்சாரம் வந்து தருமபுரியில் நடந்ததுன்னு நினச்சி அதில் பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக பார்க்குறேன், தாவைக்க கொடி இருந்தது. ஆனால் இதுதான் ரசிகர் மனப்பான்மைன்றது. சரிங்களா? எப்போவுமே வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் தொண்டன் வந்து தலைமை வந்து சொல்லாமல் தன் கொடியை வந்து மாற்றுக் கட்சி கொடுத்து கொண்டு போக மாட்டேன். ஆனால் தாவைக்க கொடி வந்து தருமபுரியில் இருந்தது எல்லாருமே பார்த்தோம். அது வந்து எல்லா தொகுதியிலுமே இருந்தது, ஒரு தொகுதியில் மட்டுமே இல்லை. ஸோ இது என்னென்னா கீழே அந்த கீழே வந்து ஒரு அந்த மக்கள் அவங்க கட்சிக்காரங்க எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காது விஜய் கையில் இருக்குது. ஆனால் கீழே வந்து எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்கு என்ன இப்போ சேஃப் கார்டு வேணும். சார், இந்த மதிப்பீடுலேருந்து நான் கொஞ்சம் மாறுபடுறேன். ஏன்னா நான் நிறைய விஷயங்களை வந்து சோஷியல் மீடியாவில் கவனிக்கும் போது இப்போ சார் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறாரு. இவர் விஜய்க்கு ஆதரவாக பேசலை, ரியல் ஃபேக்டராக பேசுகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கிளிப்பிங்ஸை வந்து விஜய் ரசிகர்கள் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்தவரையில் அவங்களுடைய தலைவருக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ, யார் யாரெல்லாம் ஃபேவராக கருத்துக்கள் சொல்கிறாங்களோ அவங்களுடைய கிளிப்பிங்ஸோ இல்லை அவங்கள வந்து ஆதரித்து பேசுகிறத சமூக வலைதளங்களில் பார்க்க முடியுது. இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அலைன்ஸ் இருக்குது. ஏடிஎம்கே தாவகாக்க ஏற்கனவே ஒரு அலைன்ஸ் இருக்குது. 2011 234 தொகுதியிலையும் அந்த அறிமுகம் இருக்குது. 234 தொகுதியிலையும் விஜய் மக்கள் மன்றம் ஏடிஎம்கேக்கு ஒர்க் பண்ணுச்சு. அந்த லிங்கேஜ் அவங்களுக்குள்ளே இருக்குது. இன்னொரு விஷயம், அவருக்கு அப்போத்துலேருந்தே வந்து ஈவன் தலைவா படம் வந்து ஏடிஎம்கே தான் வரல, அந்த மாதிரி இஷ்யூ இருந்தால் கூட எப்போவுமே ஏடிஎம்கே பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னரும் டிஎம்கே பக்கம் வந்து ஒரு 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 விலகி நிற்கக்கூடிய தன்மையும் தான் விஜய் மக்கள் மன்றம் இருந்திருக்கு. நீங்கள் அவங்களோட ரசிகர் மன்ற கூட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து ஏடிஎம்கே லீடர்ஸ் போய் கலந்துக்கிட்டு இருப்பாங்க முதல்ல. ஆனால் அந்த மாதிரி இப்போ டிஎம்கே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. ஸோ அந்த இயற்கையாகவே வந்து அவங்களுக்குள்ள ஒரு எப்படி விஜயகாந்துக்கும் ஏடிஎம்கேக்கும் வந்து நிர்பந்தத்தின் பேரில் ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு காரணம் வந்து திமுக உருவாக்குச்சு. அவர் விஜயகாந்த் வந்து டிஎம்கே ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தார் ஆரம்பத்திலேருந்து. அவர் எம்ஜிஆர் ஒரு முறை கூட உயிரோடு இருக்கும்போது சந்திச்சதே கிடையாது திரு விஜயகாந்த் அவர்கள். ஆனால் வந்து கலைஞர் கூட அவரோட கல்யாண கலைஞர் தான் நடத்தி வச்சார்.
ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு தலைவரை ஏடிஎம்கே பக்கம் கொண்டு போய் சேர்த்த பெரும் பங்கு திமுக தான் இருந்தது. இன்னைக்கும் தாவேக்காவை ஏடிஎம்கே பக்கம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சிகளை திமுக தான் எடுத்துட்டு. இப்போ இந்த கரூர் இன்சிடென்ட்ல பெரிய அளவில் அரசியல் செய்யாமல் தாவேக்காவை நேரடியாக குற்றம் சாட்டாமல் விஜயை வந்து அரசியல் கைது பண்ணணும்னு திருமாவளவன் வச்சு பேச வைக்காமல் இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி இருக்காது. இப்போ வந்து என்னன்னா ஐயோ தலைவர் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க, அப்போ நம்மளுக்காக யார் பேசுகிறாங்க, அது பிஜேபியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுன்ற மனநிலை வந்து விஜயோட ரசிகர்கள் வந்துட்டாங்க. அது ஒரு காரணம் இருக்கு. நீங்கள் ஓட்டிங்கும் போது நான் சார் சொன்னது கூட ஒரு விஷயம் ஆட் பண்ணணும். கிரானியூலராக திங்க் பண்ணீங்க அப்படின்னா பாலிடிக்ஸில் அரித்மெட்டிக்கும் முக்கியம், கெமிஸ்ட்ரியும் முக்கியம். நீங்கள் வெறும் அரித்மெட்டிக் மட்டும் நம்ம கணக்கு போட முடியாது. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அது பொருந்தா கூட்டணியாக இருந்தால் ஓட் ஷிஃப்ட் ஆகாது. தலைவர்கள் வலுக்கட்டாயமாக சில கூட்டணிகள் அமைப்பாங்க, தொண்டர்கள் ஒத்து போக மாட்டாங்க. அப்போ அங்கே ஓட் ஷிஃப்டிங் நடக்கவே நடக்காது. அந்த மாதிரி நிறைய தேர்தல்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டிவிகே ஏடிஎம்கேக்குள்ளே இருக்க கெமிஸ்ட்ரி வந்து அது ரொம்ப காலமாக இருக்குது. அது ஒருவேளை ஒரு கூட்டணிக்கு வந்தால் அந்த கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம் இருக்காது, அரித்மெட்டிக்கும் ஒர்க் அவுட் ஆகும். உறுதியாக தாவேகா அதிமுக கூட்டணி வந்து மிகப்பெரிய வெற்றியை பெறும். அது பாஜக கூட இருந்தாலும், பாஜக கூட இருக்குதுன்றதுக்காக ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க. இன்னொரு விஷயம் நாங்கள் கிரவுண்டில் பார்க்கும்போது 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாஜக எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு, பழைய அளவுக்கு இல்லை. அப்போ வந்து நீங்கள் பாஜக எதிர்ப்பு 80% அப்படின்னா அது மெல்ல மெல்ல குறைஞ்சி இன்னைக்கு 60%, 50%. இப்போ எதிர்ப்பு இருக்கு. முன்னாடி பாஜகவுக்கு இருந்த அளவுக்கு எதிர்ப்பு இல்லை. ஏன்னா பாஜகவுடைய பெனிட்ரேஷன் தமிழ்நாட்டில் முன்னோட ஜாஸ்தியா இருக்கு. பெனிட்ரேஷன்றது என்ன, பீகார்காரனை வந்து இங்கே பாஜக மெம்பராக போகிறான். இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் தான் பிஜேபியில் சேர போறாரு. என் குடும்பத்தில் ஒருத்தர் பிஜேபியில் சேர்ந்தா நான் முன்ன மாதிரி எப்படி பிஜேபி எதிர்த்து பேச முடியும்? என் பெரியப்பா இருக்காரு, என் சித்தப்பா இருக்காரு, என் தம்பி இருக்காங்க. அப்படி தமிழ்நாட்டுடைய கிராமங்கள் வரைக்கும் பிஜேபி போய் சேர்ந்துருக்கு. அதனால பிஜேபி ஏதோ ஒரு அந்நிய வடமாநில கட்சி அப்படின்னு நம்ம இனிமே சொல்ல முடியாது. அப்போ விஜய் அதிமுக பாஜகவோடு சேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ரூல் அவுட் பண்ண முடியாது இல்லை, அந்த கட்சியோட எதிர்காலம் வந்து அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு தோணுது. ஏன்னா அந்த கேடர்ஸ் வந்து இன்னும் அவர் வந்து அரசியல் மையப்படுத்தலை. இல்லாட்டி கொள்கைக்காக இருப்பாங்க. இடதுசாரிகள் தொண்டர்கள் வந்து நீங்கள் என்ன நடக்குதோ இல்லையோ 100 பேர் இருந்தாலும் 5 பேர் இருந்தாலும் 2 பேர் இருந்தாலும் வந்து அந்த கொள்கை பிடிப்போடு இருப்பாங்க. இவங்களுக்கு நீ கட்சி கூட எடுத்துகிட்டு அதிமுக கூட்டத்துக்கு நீ எப்படி போவேன் சார்? இன்னைக்கு வந்து விஜய் அமைதியாக இருக்காரு. அவருடைய வீடியோவில் சொன்ன மாதிரி வலிமையாக மீண்டு வருவோம் நம்ம அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்போ அவர் திருப்பி வந்து பேச ஆரம்பிக்கும் போது அது அதிமுகவுக்கு ஒரு பெரிய சேதாரத்தை ஏற்படுத்தாதா? ஏன்னா அவருடைய பிரச்சார கூட்டங்களில் நிறைய பேர் சொன்னது என்ன அப்படின்னா, விஜயனுடைய வருகை அதிமுகவை தான் பெரிய அளவில் பாதிக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அதிமுகவுக்கு தேவை ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் அப்படின்னு. பாதிச்சு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருது அப்படின்னா அதை விஜய் விரும்புவாரா? அவரு எதிர்கட்சி தலைவராக வரணும்னு ஆசைப்படலாம்ல சார்? திமுக வந்தா பரவாயில்லன்னு ஒத்துப்பாரா? இல்லை, எதிர்கட்சி தலைவராக வந்துட்டாருனாலே அது ஒரு பெரிய சக்ஸஸ் தானே அவருக்கு. விஜய்காந்த் அடைய முடியாத ஒரு இடத்த ஒரு முதல் எலெக்ஷனில் விஜய் அடைகிறாரு அப்படின்றது அவருக்கு பெரிய வெற்றி தான். வந்து ஒரு சினிமா ஹீரோலேருந்து பொலிட்டீஷியனாக மாறுறாருங்க. நீங்கள் இந்த படத்தில் நான் ஹீரோவா இல்லைன்னா பரவாயில்ல, வில்லனாக இருக்கேன், 2 தான் முக்கியமான கேரக்டர் அப்படின்னா விஜய் பண்ணுவார் வில்லன் கேரக்டரை? இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருக்கிறவர் ஹீரோவை பண்ணுவார், இல்லை வெயிட் பண்ணி அடுத்த படம் ஹீரோவை பண்ணுவார் தவிர ஹீரோக்கு நிகரான ஒரு பவர் இருக்குங்க வில்லனுக்கு. நீங்க சொல்றதை பார்த்தா அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ண சொல்றீங்க சார். அதிமுக இந்தியா அலையன்ஸ் போய் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் ப்ளே பண்ண சொல்றீங்க, அது எப்படி அவர் ப்ளே பண்ணுவாரு? ஏன் ப்ளே பண்ண கிங் மேக்கர்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இவரால தான் இந்த ஆட்சி வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன டிமாண்ட்ஸ் வைப்பாங்க, என்ன டிமாண்ட்ஸ் அவங்க ஒத்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது இல்லைங்க. நம்ம எப்படி பேச முடியும் சார்? கடந்த ஒரு வாரத்தில் அவர் எடுத்த ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு கிடைத்த தகவலின்படி, ஒன்று ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி, 2வது பாமக தலைவர் முன்னாள் அமைச்சர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த இருவருடைய ஃபோன் கால்ஸை தவிர்த்துட்டு அவர் எந்த ஒரு தலைவருடைய காலையும் அவர் அட்டென்ட் செய்யவில்லை அப்படின்னு சொல்லப்படுது. he has not been attending any phone calls of any leader, leave alone political leaders, not attending any calls. What does it signify, sir? இதுதான் அவர் தனக்கே போட்டுக்கிற சிறைன்றது சொல்கிறது. நீங்கள் எப்படி மக்களோட எண்ணங்கள் உங்களுக்கு எப்படி வந்து சேரும்? நீங்கள் உங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட பேசணும், இல்லை அவர் பேசுகிறதா சொல்கிறாங்க. மாவட்ட செயலாளர் நான் கேட்கறது இல்லை ராகுல் காந்தி பேசினார்ன்றது நான் கேட்கறது, இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிற்பாடு அவரிடம் பேசிய தலைவர்கள் இந்த இருவர் மாத்திரம்தான், வேற யாரும் பேசவில்லை. இல்ல, அதுவும் நான் சொல்றேன், that's very substantive. like உங்களுக்கு அந்த எவிடன்ஸ் எதுவுமே கிடையாதுல்ல, நீங்களே சொல்றீங்க. you know that only he has spoke to 2 people, but you don't know what he's been doing inside, or யாருமே வந்து வெளியில வந்து சொல்லல நாங்க பேசிட்டு இருக்கோம் பேசல அப்படிங்கறது. என்னுடைய கேள்வி, அவரிடம்
கடந்த 10 நாட்களில் பேசிய தலைவர்கள் 2 மட்டுமே என்பது எங்களுக்கு கிடைத்த நம்பத்தகுந்த தகவல். இப்போ உங்களுக்கு அப்படி ஒரு சோர்ஸ் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்றேன். இல்ல சோர்ஸ் சொல்ல முடியாது. அந்த தகவல் உண்மையா இருக்கிற பட்சத்துல பாவம் ரெண்டுமே வந்து திமுகக்கு எதிரான ஒரு செயலா தான் நான் பாக்குறேன். இது வந்து வேற எதுவுமே காரணம் கிடையாது. இல்ல சார், ஒரு நிமிஷம். அந்த தகவலே வந்து ஆக்சுவலி உண்மையானதா இருக்காதுங்கிறது தான் வந்துட்டு என்னோட இது. ஓகேவா? ஏன்னா வந்து நார்மலா எனி பர்சன் ஐம் டெல்லிங் would have been speaking, we don't want to make it political at this moment. ஓகேவா? எல்லாத்தையுமே நம்ம பொலிட்டிக்கலா இல்ல வெளில சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே. He would have been speaking with other people, but we don't want to make it politically outside. இல்ல அதர் பீப்புள்னா யாரெல்லாம் பேசியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப நீங்க நரேட்டிவ் படி பாத்தீங்கன்னா அமித்ஷா அப்படி இப்படி நிறைய வந்துட்டு தானே இருக்கு. சோ அதுவும் உண்மையா இல்லையாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? சோ ராகுல் காந்தி என்ன பேசியிருப்பாரு? ஆறுதல் சொல்லியிருப்பாரு. அரசியல் இதே பேசி என்ன பேசியிருப்பாரு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பின்னாடி பாத்துக்கலாம் இப்போ அப்படின்னு சொல்லியிருப்பாரா? என்ன பேசியிருப்பாருன்னு எங்களுக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. அன்புமணி பேசியது இல்ல, அன்புமணி பேசியது. அன்புமணி அவர் தந்தையை மீறி பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கிறது அவங்களுக்குள்ள ஒரு கான்ஃப்ளிக்ட், முக்கியமான விஷயம். அன்புமணி பேசியிருந்தா என்ன பேசியிருப்பார்? ரெண்டுமே திமுக சம்மந்தப்படாத ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும் அந்த விஷயத்தில். ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இப்போ நடந்துட்டுருக்க இந்த இன்சிடென்ட்டுக்கு நீங்கள் ஆரம்பத்துலேருந்து வந்து எல்லாருமே வந்து ஒரு பொறுப்பு துறப்புன்ற மாதிரி அரசாங்கத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து கரெக்டாக சூப்பராக வந்து செட் பண்ணாங்க. விஜய் பண்ணியிருக்கணும், இல்லாட்டி ஒரு விபத்து அப்படின்னு நினச்சாங்க. அப்படிலாம் இல்லை. 2005 இதே மாதிரி ஒரு இதே மாதிரி 42 பேர் கேகே நகரில் இறந்தாங்க. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு வெள்ள நிவாரணம் கொடுக்கும்போது ஒரு 42 பேர் இறந்தாங்க ஏடிஎம்கே ஆட்சியில். அப்போ அங்கே ஒரு லோக்கல் கவுன்சிலர், இன்றைக்கி அவர் கவுன்சிலராக இருக்கார், கவுன்சிலர் அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. வதந்தியை பரப்புனாங்க, ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போகிறாங்க. ஹைகோர்ட்டில் வந்து அவருக்கு பெயில் கொடுத்துறாங்க. சுப்ரீம் கோர்ட் போகிறாங்க, அங்கேயும் பெயில். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, அவர் வதந்தியை பரப்புறாரு, பரப்பலை, ஆனால் வர மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது, தகுந்த ஏற்பாடு பண்ண வேண்டியது, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஒரு அரசாங்கத்தின் கடமை. அரசாங்கம் செய்ய தவறு, அரசாங்கத்தை கண்டிக்கின்றோம் சொல்லிட்டு அன்னைக்கு இருந்த அதிமுக அரசை உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் கண்டிச்சது இந்த காரணத்தின் அடிப்படையில். சரிங்களா? இன்றைக்கி ஏன் யாருமே இன்றைக்கி வந்து சரி, அன்றைக்கி 2005 என்டிஆர்எஃப் கிடையாது, தேசிய பேரிடர் மீட்பு ஆணையம் கிடையாது, ஆனால் இன்றைக்கி இருக்குது. 2014 வந்து இதுக்கான கைட்லைன் போட்டாங்க. ஒரு மத்திய அரசாங்கம் இணைந்து எல்லா மாநில அரசாங்கத்தையும் இணைந்து ஒரு வழிகாட்டுதலை வகுக்கிறாங்க. எஸ்ஓபி நீங்கள் சொல்கிறீங்களே, எஸ்ஓபி இப்போ என்ன புதுசாக போகிறது? 2014 வந்து என்டிஆர்எஃப்ல இருக்குது. ஸோ அதை கடைபிடிக்காதது காவல்துறையோட தவறு தானே. அந்த தவறுக்கு வந்து யாருமே பொறுப்பு ஏற்கலையே, அது யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அது வருத்தத்துக்குரிய செயல் இல்லையா? ராகுல் காந்தி, விஜய், அன்புமணி, ஓகேவா? இட்ஸ் வெரி சிக்னிஃபிகண்ட். ஏன்னா நம்ம ஏடிஎம்கே டிவிகே தான் கூட்டணின்னு பார்க்குறோம், டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி பார்க்குறோம். பட் இது வந்து இட்ஸ் சம்திங் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ காங்கிரஸ், பிஎம்கே அன்புமணி அண்ட் விஜய் வெரி எஃபெக்டிவ். ஸோ இட்ஸ் a clear message. பட் மெசேஜ் கூட்டணியாக கன்வெர்ட் ஆகுதா இல்லையா we don't know. பட் தென் இஃப் 2 பேர்கிட்ட தான் அவர் பேசியிருக்காரு அப்படின்னாவே சம்திங் வெரி வெரி சீரியஸ். ஸோ we need to அது இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த நிவாரணம் கொடுத்து தான் கவர்மெண்ட் ஆக்டிவிட்டியா இல்லை இது வந்து கவுன்சிலர் பண்ணதா சார்? அது கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் பண்ணும்போது கவர்மெண்ட் தான் ரெஸ்பான்சிபிள். சரிங்களா? இங்கே வந்து இட்ஸ் நாட் கவர்மெண்ட். பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தின் கடமை. எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் அதுக்கான அனுமதி கேட்குறோம், இல்லாட்டி அனுமதி கேட்க போகிறது இல்லை. நீங்கள் அனுமதி கொடுக்குறீங்க, அனுமதி கொடுக்கும்போது இதெல்லாம் அது மீறி நடக்கும்போது ஒரு நிகழ்ச்சி தடுக்கணும், இல்லாட்டி நிகழ்ச்சி நடத்த விடணும், அது சரியாக இருக்குன்னு நடத்த விடணும். அதுக்கான பொறுப்பு வந்து காவல்துறைக்கு இருக்கா இல்லையா? அதுதான். ஆனால் அதுக்கு வந்து ஒரு மெமோ கூட யாருக்கும் இஷ்யூ பண்ணலையே. ஏன்னா இது அரசு அதிகாரிகள்ன்றது அவங்க சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிற கடமை உள்ள பொறுப்புள்ள ஒரு அதிகாரிங்க. அவங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு மெமோ கொடுத்துருக்கலாம்ல. இதுதானே சிறந்த நிர்வாகமாக இருக்க முடியும். அது செய்யலைன்றது ஒரு கேள்வி. அது அந்த கேள்வி யாருமே எழுப்பல. விஜய் கைது செய்யணும், காவல்துறைக்கும் விஜய்க்கும் கூட்டா அப்படின்னு திருமாவளவன் சார் கேட்கும்போது இதையும் கேட்டிருக்கலாமே அப்படின்றது என்னோட ஒரு பார்வை. இப்போ மதியழகன் மாவட்ட செயலாளர் அவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க, தாவேக்காவை சேர்ந்தவரை. ஆனால் புசியானந்தையும் நிர்மல்குமாரையும் இதுவரையும் அவங்க கைது செய்யவே இல்லை. அவங்க 2 பேர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் பண்ணி அதை வந்து கோர்ட் ரிஜெக்ட் பண்ண பிறகும் இன்னும் அவங்க தலைமறைவாகவே இருக்கிறாங்க. இந்த மாதிரி வந்து தலைமறைவாக இருக்க விடுமா ஒரு அரசு? இவங்க 2 பேர்த்தையும் கைது செய்யாமல் இருப்பதற்கு என்ன காரணம் சார்? இல்லை சார், அது உங்களுக்கு ஜுடிஷியல் ரைட். அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. உச்சநீதிமன்றம் ரிஜெக்ட் பண்ணிடுச்சுன்னா
அவங்க வந்து அவங்க தலைமறைவாக இருக்காங்க. தலைமறைவாக இருக்கிறது புதுசு இல்லையா? ஏற்கனவே கிட்டத்தட்ட 1 வருஷமாக செந்தில் பாலாஜியோட தம்பி திரு அசோக் அவர்கள் தலைமறைவாக தானே இருந்தாங்க. சார் ஞாபகப்படுத்தின மாதிரி திரு எஸ்வி சேகர் அவர் வந்து எல்லா இடத்தையும் தென்படுறாருன்னா காவல்துறை கண்களுக்கு தெரியாமல் இல்லாமல் கிட்டத்தட்ட வந்து அவரும் தலைமறைவாக இருக்கிறான்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? இப்போ இந்த கைது செய்யாமல் இருப்பதற்கு பின்னாடி ஒரு அரசியல் இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கா சார்? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது இன்றைக்கி டிவிக்கேங்க, இப்போ நாளைக்கு டிஎம்கே பண்ணுற டிஎம்கே ஈவெண்ட் நடத்தலாம், ஏடிஎம்கே நடத்தலாம். அப்பயும் ஒரு நடக்காது, சம்திங் ஹேப்பன் அப்படின்னா வில் பி ரெஸ்பான்சிபிள். வில் யூ அரெஸ்ட் சிஎம்? இல்லை பிஜேபி பண்ணுற ஈவெண்ட்டில் என்ன நடந்தால் யூ வில் அரெஸ்ட் ஜேபி நட்டா? ஸோ அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்குங்க. யூ நீட் டு திங்க், யூ நீட் கரெக்டாக டெசிஷன் எடுக்கணும். நீங்கள் ஒரு அவசரப்பட்டு இஃப் யூ கோயிங் டேக் சம் ஆக்ஷன்ஸ், நாளைக்கு வந்து இட் வில் பி பேக் ஃபயரிங் லைக் என்ன. இல்லை இப்போ டிவிகே சார்பில் இவங்க 2 பேரும் தலைமறைவாக இருப்பதே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியான்னு கேட்குறேன் சார். அவங்க சைடில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜியா? எதனால் ஓடி ஒழிகிறாங்கன்னு தெரியலைங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. வாட் மிஸ்டேக் தே கமிட்டட், ஒய் தேர் ஹைடிங், எதனால் ஹைட் ஆகுறாங்க, என்ன தப்பு பண்ணாங்க? ஏன்னா அவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் லைன் லீடர்ஸாக இருக்காங்க அந்த கட்சியில். இப்போ இன்னும் ஒரு வாரம் அரெஸ்ட் பண்ணவே இல்லைன்னு வச்சுங்களேன், இவங்களுடைய ஹியரிங்கும் வரல அப்படின்னா இன்னும் 1 வாரம்னா அப்போ தீபாவளி எல்லாம் லீவ் எல்லாம் இருக்கு நிறைய. அப்போ தலைமறைவே இருப்பாரா புஷி ஆனந்த் 3 மாசமா? கேஸே வரலங்க, அப்படியே லிஸ்ட்டுக்கே வரல, தள்ளி போட்டே இருக்காங்க. இவங்களும் அரெஸ்டே பண்ணல. புஷி ஆனந்த் எவ்வளவு காலத்துக்கு தலைமறைவா இருப்பாரு? இல்லை அவங்க அரெஸ்ட் ஆகுன்னு அவங்க நினைக்கிறாங்க. ரூல்ஸ் என்ன ரீசன்? இப்போ சார் சொன்ன மாதிரி ஏன் நீங்க போயிட்டு ஆமா என்னங்க என் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிக்க, நீங்க அப்போ ஜாமீனுக்கு மூவ் பண்ணு. இது பொலிட்டிக்கல் கேஸ் தானே, இதுக்கு ஏன் வந்து பயந்து இவ்வளவு தலைமறைவாலாம் இருக்கணும்? சார் இப்போ விஜயினுடைய மாநாடு அப்புறம் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பேச போகிறார் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அவர் வந்து த்ரூ அவுட் அவருடைய அந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் மாநாடு எல்லா இடத்துலையுமே வந்து நல்லா என்டர்டெயின் பண்ணார். ரொம்ப ஜோஷாக ரொம்ப எனர்ஜியாக கம்யூனிகேட் பண்ணார். இப்போ இனி வரக்கூடிய நாட்களில் அவரால் வந்து அந்த ஜோஷ் அந்த எனர்ஜியை வந்து ரீக்ரியேட் பண்ண முடியுமா? டெம்பரரி செட்பேக் தான், அதனால அவங்களுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனே மாறிடும். அவர் வந்து இனிமே அப்படி பேசவே மாட்டாரு, ரொம்ப சாதாரணமா பேசுவார், அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. இதை விட வலிமையாக வருவோம்னு அந்த ஸ்பீச்லயே அவர் சொல்றாரு. அப்ப இதை விட வலிமையா வருவோம்னா இன்னும் பயங்கரமா பேசுவார். அதனால நீங்க எதிர்க்கிறது அப்படி முடிவு பண்ணிட்டாரு திமுகவை, நம்ம இன்னும் ஸ்ட்ராங்கா எதிர்க்கணும் அப்படின்னு தான் நினைப்பார். ஓட் ஷேர் பர்செப்ஷன். ஸோ இப்போ அவருக்கு வந்து இப்போ விஜய் திங்ஸ் எனக்கு ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா யூ வில் கோ அக்ரெசிவ், எனக்கு ஓட் ஷேர் குறைஞ்சிருக்கு அப்படின்னா யூ வில் காம் டவுன். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு இவ்வளோ ஓட் ஷேர் இருக்குது அப்படின்னு, அதனால கான்ஃபிடன்ஸ் கெயின் ஆயிருக்கு. ஸோ அதனால ஸ்பீக்கிங் வெரி அக்ரெசிவ்லி. இப்போ ஓட் ஷேர் சேஞ்ச் ஆகிருக்கு இல்லை டிக்ளைன் ஆகிருக்கு இல்லை இருந்ததுன்னா ஒரு மாதிரி அவர் பேசுவார். ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகிருக்கிற மாதிரி பர்செப்ஷன் வந்ததுன்னா தென் யூ வில் சேஞ்சஸ் வே ஆஃப் ஸ்பீக்கிங். சார் சொன்னது கரெக்டான இதுதான். அவர் வந்து முதல்ல தன்னம்பிக்கையோடு இருந்தாருன்னா அவர் இன்னும் வேகமாக வெளியே வருவார். அது எப்படி இருப்பாருன்னு தெரியல. முதல்ல சொன்னது வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்னா, இப்போ சார் கேட்ட கேள்வி பதில் வந்து இது சினிமேட்டிக் டைலாக், இது ஸ்கிரிப்ட். இது எதிர்க்க இருக்க தொண்டர்களை வந்து பஞ்ச் டைலாக் சொல்லி இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி செய்யலாமா? ஸோ அவங்கள வந்து அவர் வந்து ப்ரொவோக் பண்ணி அவங்கள பேச வைக்கிறார். இனிமேட்டு வந்து அந்த டைம் அவங்க வந்து ரொம்ப வேகமாக கத்தி அவங்க வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. அது அவரும் என்ஜாய் பண்ணுறாரு, மீடியாவும் என்ஜாய் பண்ணுது, அங்கே கத்துறவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த கல்ச்சர் வந்து இனிமேட்டு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவர் வந்து அவங்கள அரசியல்படுத்தி இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் விஜய் பேசுகிறத கேட்டாங்கன்னா அன்றைக்கி நைட் அவங்க தூக்கத்தை கெடுக்கணும், அவங்க வந்து சிந்திக்க வைக்கணும். அதை நோக்கி அவர் வந்து பேசினார்னா இந்த அளவுக்கு வந்து தொண்டர்கள் வந்து ஆக்ரோஷமாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சிந்திச்சு செயல்படுறவருக்கு அவர் கொண்டு போகணும். அடுத்து வர கூட்டங்களை அப்படி தான் கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகிறது தான் தாவேக்காக்கு நல்லது, தமிழகத்துக்கு நல்லது, தாவேக்கா தொண்டர்களுக்கு நல்லது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது சார் அந்த டிஸ்கஷன். நிறைய கருத்து பரிமாற்றங்கள் உங்கள்கிட்ட வந்து எங்களுக்கு கிடைச்சிது. ஐ திங்க் பார்க்கக்கூடிய வியூவர்ஸ்க்கும் இது பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். நன்றி சார்.